அனைத்து கட்சி கூட்டம் எப்படி நடந்துச்சு, எப்படி முடிஞ்சிச்சு, என்னெல்லாம் பேசினாங்க அப்படின்ற ஆர்வத்துல எல்லாரும் வந்து அதை போய் பார்த்தோம். என்ன நடந்துச்சுன்றது நிறைய பேசியிருந்தோம். அண்ட் அண்ணாமலையோட பிரஸ் மீட் எப்போ வரும், அவர் என்ன பேசுவாரு அப்படின்ற ஒரு ஆர்வம் அண்ணாமலையோட சப்போர்ட்டர்ஸ்க்கும் அவருடைய ஃபேன் ஃபாலோவர்ஸும் ரொம்ப ஆர்வமா இருந்த ஒரு விஷயம் தான். சோ அவர் பேசும்போது கேட்கும் போது அடடா அவர் சொல்றது தப்பு ஒன்றும் இல்லையே, கரெக்டா பேசுறாரு என் மனுஷன்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன இஷ்யூ என்ன எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவிகே சார்பில் விஜய் அவர்கள் சார்பில் வந்துட்டு ஆனந்த் அவர்கள் வந்திருந்தாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு கட்சியில முக்கிய பிரமுகர்கள் உள்ள வந்திருந்தாலும் தலைவர்கள் உள்ள வந்திருந்தாலும் அவங்களுடைய சார்பில் வேற ஒருத்தங்க வந்தாலும் கட்சியே உள்ள வரலனாலும் அப்படின்னு பல விதத்துல பல கோட்பாடுகளின் அடிப்படையில அந்த அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்றது நடந்தது. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்க ஒரு பெரிய மாஸ் விஷயம். மொத்தம் இந்தியாவில் வந்துட்டு பாத்தீங்கன்னா எம்பி சீட் எத்தனை இருக்கு, எம்பிக்கள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு தெரியாம கட்சிகள் நடத்துறதும் கட்சி குழுக்கள் பேசுறதும் சத்தியமா ஏத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு. அது ஏன் அப்படின்னா விஜய் தரப்புல வந்து டிவிகே கட்சியில இருந்து வந்திருந்தாங்க பாத்தீங்களா, அந்த நம்பர் என்ன சொல்றாரு 453 இந்த மாதிரி ஏதோ சம்திங் மாத்தி வந்துட்டு இத்தனை எம்பிஸ் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் மாத்தி சொல்லிடுறாரு. சோ இந்த கவுண்டே தப்பு, 543 எம்பிஸ் தான் இங்க இருக்காங்க இந்தியாவில அப்படின்றத தெரியாம லபலபலபன்னு வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. வரீங்க கட்சி கூட்டத்துக்கு வந்து ஆளாளுக்கு வடை பஜ்ஜி போண்டா அப்படின்னு சொல்லிட்டு டீயை குடிச்சிட்டு ஜாலியா கிளம்புறதுக்காக வந்தீங்க, ஒண்ணுமே தெரியாமன்ற மாதிரி அண்ணாமலை விஜய் எல்லாம் பயங்கரமா வெலாசி துவைச்சு எடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாம ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டு அங்க யாரோ எழுதி கொடுத்து அதை பேசிட்டு திரும்பவும் வந்து வேற ஒருத்தவங்க மாத்தி வந்து சொல்லும் போது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மண்டையாட்டிட்டு போறதெல்லாம் கிடையாது. ப்ராப்பரா படிக்கணும்ன்றதுதான் அவர் திரும்பவும் சொல்ற இன்னொரு விஷயமா இருக்கு. சோ டிவிகே சைட்ல தெரியாம ஒரு கொளறுதல் நடந்துட்டு அதை போய் இப்படி பேசுவீங்க அப்படின்னு அவங்க சப்போர்ட்டர்ஸ் நினைச்சாலும் பிஜேபிக்கு என்னங்க ஒண்ணு மாறுற ஒரு கட்சியா இருக்கும், அதெல்லாம் ப்ராப்பரா பேசணும்ல அப்படின்றது அவங்களுடைய தரப்பு ஒரு நியாயமா இருக்கு. இந்த இஷ்யூ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. எந்த மாதிரி விஷயங்கள் இல்ல எந்த மாதிரியான டாபிக் பேசினா கொஞ்சம் கவரபிளா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க மறக்காம அதை பத்தியும் சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருக்கலாம். குட்டி குட்டி வீடியோஸா என்ன நடக்குதுன்றதை உங்களுக்கு நான் வந்து சேர்த்துருவேன். இந்த மாதிரி நிறைய அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye bye.